ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான அரிசி முறுக்கு எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மெத்தடில் ஈஸியாக பிகினர்ஸ் கூட முறுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு 250 மில்லி கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இதோட வறுத்து பொடி பண்ணின உளுந்து மாவு 1/4 கப் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கைட்டு கிள்ளி போடுற அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுப்போம். கலந்து விட்டுட்டு நல்லா சூடு பண்ணின பட்டர் இல்லைனா வனஸ்பதியை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ணின நெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறினதும் நம்ம கைட்டு நல்லா அழுத்தி இந்த எண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற அளவு சூடுள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, பிழிஞ்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் முறுக்கு பிழியும் போது ஈஸியாக இருக்கும். இந்த முறுக்கு ரெடி பண்ண இப்படி ஸ்டார் ஹோல் இருக்கிற அச்சு எடுத்துக்கலாம். இதை முறுக்கு பாத்திரத்தில் சேர்த்துடுவோம். மாவு எடுத்து கைட்டு நல்லா அழுத்தி விட்டு இந்த முறுக்கு பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு கைட்டு இப்படி நல்லா அழுத்தி விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நாம் முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். பொறுமையாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு மாவு அருந்தருந்து போகக்கூடாது. அப்படியே அருந்தருந்து போச்சுன்னா மாவு டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எல்லா மாவையும் வெளியில் எடுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்து முறுக்கு சுற்றி எடுத்துக்கலாம். எத்தனை சுற்று வேணுமோ அத்தனை சுற்றிக்கோங்க. கடைசியாக நம்ம கைட்டு இந்த மாவை அறுத்து விடுற வரைக்கும் இந்த மாவு அருந்து போகக்கூடாது. அந்த அளவுக்கு பக்குவமாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த முறுக்கோட கடைசி பகுதியை கைட்டு முந்தின சுத்தோட அழுத்தி விட்டு ஒட்டி விட்டுடுங்க. இல்லைனா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்த மாதிரி ஆகிடும். கரண்டியோட பின்பக்கத்தில் முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கிட்டா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாம் முறுக்கு பிழிஞ்சிட்டு அதை கைட்டு எடுத்து போட்டோன்னா உடைய சான்ஸ் இருக்குது, அதனால் கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் கொஞ்சமாக மாவை நம்ம போட்டோன்னா மாவு மெதுவாக மேலே எழும்பி வரணும். இதுதான் எண்ணெயோட கரெக்டான பக்குவம். இதில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. சரியான அளவு ஹீட்டில் எண்ணெய் இருக்கணும். ஒரு 15 செகண்ட்க்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு எண்ணெயோட சலசலப்பும் நல்லா அடங்கினதும் இந்த முறுக்கை நம்ம வெளியில் எடுத்துடலாம். கிட்டத்தட்ட 3லேருந்து 4 நிமிஷம் வரை ஆகலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இந்த முறுக்கை நாம் வெளியில் எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தால் முறுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. நம்ம எப்படி சேர்த்தோமோ அந்த மாதிரி ஒயிட் கலர்லேயே கிடைக்கும். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான சூப்பரான மொறுமொறுப்பான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உடச்சி காட்டுறேன். நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்களும் இந்த அரிசி முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கும் இந்த மெத்தடில் முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.